ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்கு உண்டான கல நிலவரங்களை தான் பார்க்க போகிறோம். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் சம்மர் ஹாலிடேஸ் முடிகிற நிலையில் இருக்க காரணத்தினால அதிகமான பக்தர்கள் தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலுக்கு வந்து கொண்டிருக்காங்க. அதன் எதிரொலியாக டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 14 மணி நேரம் வரையும் கோயிலில் உள்ள அனைத்து குடோன்களும் வெயிட்டிங் ஏரியாக்களும் ஃபுல்லாகி கோயில் விட்டு வெளியில் ஏடிசி கியூ லைன் வரைக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் பார்க்குறாங்க. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட முன்வைக்க நான் விருப்பப்படுறேன். வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கெல்லாம் இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் 3 இடங்களுக்கு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வர்றவங்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்துலேயும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர்ற பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் இன்றைக்கு உண்டான தரிசன டிக்கெட்டும் நாளைக்கு உண்டான தரிசன டிக்கெட்டும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. எப்பயுமே அதிகாலையில் தான் தருவாங்க. கூட்டத்தின் அடிப்படையில் முன்ன பின்ன மாறும் என்ற விஷயங்களையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன். 12 மணி 1 மணின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஆல்மோஸ்ட் காலையில் 2 மணிக்கு தர ஆரம்பித்து இன்றைக்கு உண்டான தரிசனம் காலை 2 மணிக்கு தர ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4:10 இன்றைக்கு உண்டான டிக்கெட் காலியாகி அதன் பின்பு நாளைக்கு உண்டான டிக்கெட் ஒரு 5000 டிக்கெட் கொடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. அது கிட்டத்தட்ட பக்தர்களுக்கு தொடர்ந்து விநியோகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடுச்சு. நாளைக்கு உண்டான டிக்கெட்டுமே சேர்த்து காலை விடியறதங்காட்டியுமே 5:15 மொத்த டிக்கெட்டும் காலியாகிவிட்டது. காலை 5:15 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்றதை இந்த நேரத்தில் உங்களை குறிப்பிட சொல்கிறேன். நான் யாராவது டிக்கெட் வாங்கி தான் தரிசனம் பார்க்கணும்னு நினைக்க வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு நடுராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் வந்துடுங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவிட விரும்புகிறேன். நாளைக்கும் டிக்கெட் தருவாங்க. காலங்காட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிக்கெட்டை ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு பெற்றுக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நேரத்தில் உங்களை பதிவிட நான் விரும்புகிறேன். ஏன்னா நம்ம டெலகிராம் சேனல்லே மொட்டையாக இருக்குது, நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. டிக்கெட் இருந்தால் தானே டிக்கெட் அப்டேட் கொடுக்குறது. நைட்டு பூரா தூங்காமல் வேணால் அப்டேட் கொடுக்கலாம், அந்த நிலைமை வேணால் இருக்கலாம். டிக்கெட் காலையில் எப்பயுமே இருக்கும், அப்டேட் கொடுப்போம். முதல் டிக்கெட் கொடுக்கும்போது காலையில் 6 மணிக்கு தர ஆரம்பித்தாங்க. அப்புறம் அது 5 மணி ஆக்கினாங்க, அப்புறம் 4 மணி ஆக்கினாங்க, அப்புறம் 3 மணி ஆக்கினாங்க, இப்போ 2 மணி ஆக்கிட்டாங்க. சில நேரம் 1 மணிக்கே போயிடுவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. எங்கேருந்து அப்டேட் நாங்கள் கொடுக்கறது? நம்ம சேனலில் பார்க்குறதே ஒரு 400-500 பேர் தான். நைட்டு பூரா தூங்காமல் தான் எடுத்து கொடுக்கணும். நான் வேணாம், இதான் உண்மையான நிலவரமாக இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நமக்கு கிடைச்சிருக்கு. நேற்று 20/5/2024 அன்று 85,825 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. மிக அதிகமான எண்ணிக்கை. 36,146 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,40,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 15 மணி நேரம் வரைக்கும் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆயிருக்கு. கியூ லைன் ஏடிசி சர்க்கிள் வரைக்கும் நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் ஏடிசி சர்க்கிள் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏடிசி சர்க்கிளை தாண்டி போகலைன்றத நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருக்கும் நபர்களுக்கு 3.5 மணி நேரம் முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று சாமி தரிசனம் பார்க்கலாம் என்ற எஸ்டிமேஷனை உங்களிடம் நான் வைக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருமே மழையும் இருக்குது, வெயில் இருக்குது, மாறி மாறி கிளைமேட் இருக்குது. வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்ற விஷயங்களையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவிட நான் விரும்புகிறேன். அதே மாதிரி ரூம் புக்கிங்கை பொறுத்தளவுக்கு காலை 5 மணிக்கு திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் கொடுத்தாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாக்கர் ஏரியாலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா இடங்களையும் கொஞ்சம் க்ரௌடியாக தான் இருக்குது. வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் 2 நாள் 1 நாள் தங்கிட்டு போகிற மாதிரி பிளானில் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிக்கெட் எந்த முன்பதிவு செய்யாத பக்தர்களுக்கு இந்த தகவலை நீங்கள் வச்சுக்கிங்க என்ற விஷயங்கள் நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம திரும்பி மீண்டும் கமெண்ட் செக்ஷனை போடுங்க. நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. இன்று முதல் தொடங்குகிறது கமெண்ட் செக்ஷன். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அது
பதில் கண்டிப்பாக வீடியோ கடைசியில் வழங்கப்படும். 2 கமெண்ட் மட்டும் நீங்கள் வந்திருக்க படிப்போம். திருமலை சேவை செய்வது எப்படி, எந்த நாள் சொல்லுங்கள், நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. திருமலை திருப்பதி கோயிலோட சேவை வந்து பரகாமணி சேவா இருக்குது, வாலண்டரி சேவா இருக்குது, எல்லா சேவையும் இருக்குன்னு அந்த புக்கிங் அப்டேட்டை நீங்கள் சேனல் டெலகிராமில் சேர்ந்துருங்கண்ணே. அந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேண்ணே. நாங்கள் 31ஆம் தேதி திருப்பதி வரிகளான்னு இருக்கலாம். கூட்டம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப கம்மியாக இருக்காதுங்க, ரொம்ப அதிகமாக இருக்காது, நடுநிலையாக இருக்கும். அது வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க என்ற விஷயங்களை உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க நான் விருப்பப்படுறேன். தொடர்ந்து திருமலை திருப்பதி கோயிலோட எல்லா ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலில் உடனுக்குடன் வரும். தொடர்ந்து உங்கள் பழையபடி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய அன்பு பேச்சால் மட்டும்தான் மீண்டும் நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.